காரியம் சொல்றேன். முதல் நான் சொன்னேன், இவ வாழ்க்கையில சஞ்சலப்பட்டா, சகிக்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டா. மூணாவது, சகல காரியத்திலையும் அவ பலவீனப்பட்டா, பிசாசாலையும் பலவீனப்பட்டா, வேலை ஸ்தலத்திலையும் அவன் புறக்கணிக்கப்பட்டா, உறவுகளாலையும் அவன் பலவீனப்பட்டா. இப்படி பலவிதமான பலவீனப்பட்ட நிலைமையில தான் அவன் கடந்தா. ஆனா இந்த 3 நிலைமையை மாற்றுவதற்கு அவள் வாழ்க்கையில தேவன் என்ன 3 காரியம் பார்த்தார். முதல் காரியம், சஞ்சலப்படுத்துகிற காரியங்கள் இருந்தாலும் அவள் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறவளாய் இருந்தாள். முதல் காரியம், சஞ்சலப்பட்ட வாழ்வானாலும், எழுதுறவங்க எழுதிக் கொள்ளுங்க, சஞ்சலப்பட்ட வாழ்வானாலும் சமூகத்தை தேடுங்கள். சஞ்சலப்பட்ட வாழ்வானாலும் சமூகத்தை தேடுங்கள். இரண்டாவது காரியம், சகிக்கக்கூடாத வார்த்தைகளே வந்தாலும் சத்தியத்தை வாஞ்சையாய் கேளுங்கள். மூணாவது, சகல காரியத்திலும் பலவீனப்பட்டாலும் சர்வ வல்லவரின் கண்முன் இருங்கள். 3 காரியம். முதல் காரியம், சஞ்சலப்பட்ட வாழ்வானாலும் சமூகத்தை தேடுங்கள். சகிக்கக்கூடாத வார்த்தைகள் வந்தாலும் என்ன சொன்ன, சத்தியத்தை வாஞ்சையாய் கேளுங்கள். மூணாவது, சகல காரியத்திலும் பலவீனப்பட்டாலும் சர்வ வல்லவரின் கண் முன் இருங்கள். 3 காரியத்தை வேகமாக பேச போறேன். இந்த 3 காரியத்தில் பாஸ்டர் எங்களுக்கு என்ன பாஸ்டர் சொல்ல விரும்புறீங்க? இவன் ஏற்கனவே சஞ்சலப்பட்டவ தான். ஏற்கனவே இவன் வாழ்க்கையில எனக்கு ஏன் இப்படி நிலைமை, எனக்கு ஏன் குடும்பத்தில் ஏன் மரணம், ஏன் குடும்பத்தில் ஏன் இந்த கடன், ஏன் குடும்பத்தில் ஏன் இந்த வியாதி, ஏன் குடும்பத்தில் ஏன் இந்த தரித்திரம், ஏன் குடும்பத்தில் ஏன் இப்படிப்பட்ட பிரிவு, ஏன் குடும்பத்தில் ஏன் இந்த டிவோர்ஸ், ஏன் குடும்பத்தில் ஏன் சபையில ஏன் இப்படி சஞ்சலப்படுறீங்களா? எனக்கு மட்டும் ஏன், அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் சஞ்சலப்படுறீங்களா? கலங்காத, சமூகத்தையே தேடு. பாஸ்டர் இவ எப்படி, எல்லாரும் இவளை பேசும்போது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவ வியாதிப்பட்டாலும் இவ சமூகத்தையே தேடி போறா. ஆண்டவர் சமூகம் தான் எனக்கு ஆசீர்வாதம், ஆண்டவர் சமூகம் கர்த்தரை விட மாட்டார், கர்த்தரை கைவிட மாட்டார், கர்த்தருக்கு மாற்றத்தை கொடுப்பார். இப்படி எதுக்குமா நீ இப்படி சமூகம்னு ஓடிக்கிட்டே இருக்கிற? எப்படிமா ஆண்டவர் சமூகம்னு நீ ஏமா அப்படி தேடிக்கிட்டே இருக்கிற? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இவளுக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியுமா? வார்த்தையை நம்பி ஜீவிக்கிறவன், வாக்குத்தத்தை நம்பி ஜீவிக்கிறவன். ஏன் தெரியுமா? இவளுக்கு பேரு ஆபிரகாமின் குமாரத்தின் ஆண்டு சொல்றார். என்ன குமாரத்தி? ஆபிரகாமின். அப்ப தேவனை அறிந்த பிள்ளை, ஆண்டவரால் தோய்த்து விளக்கப்பட்ட பிள்ளை. அவ தேவனை அறிஞ்சதுனால அவளுக்கு வாக்குத்தத்தம் தெரியும். என்ன வாக்குத்தத்தம்? லேவியராம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்கன்னா, நான் உங்கள் நடுவில், லேவியராம் 26:12-13, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர். இவளுக்கு வாக்குத்தத்தம் தெரியும். என்ன வாக்குத்தத்தம்? நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் தெரியணும். சமூகத்துக்கு வந்தாலே நோஞ்சா மாதிரியே வர்றது. சர்ச்சுக்கு உங்க ஊருக்கு அதை சொல்லக்கா, இப்பவும் கோச்சிக்காதீங்க. ஐயோ, எங்கள் ஊர் அப்பப்போ ஞாபகம் வருது சாலமன் பாஸ்டர். ஆமாம், எங்கள் ஊரில் இந்த கோழி பண்ணை ஃபேமஸ். கோழி பண்ணை, உங்கள் ஊரில் கோழி பண்ணை இருக்கா? நீங்கள் ஏன் கோழி மாதிரியே பார்க்குறீங்க? இவனை எங்கேருந்தான் கூப்பிட்டு வந்தாங்களோ? நாய் அப்போ மட்டன் பிரியாணியா இங்க? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஊரில் கோழி பண்ணை இருக்குது. அதில் ஒவ்வொரு கோழியும் ஒவ்வொரு விதமாக இப்படி பேர் வச்சுருப்பாங்க. பிராய்லர் கோழி, அந்த நாட்டுக்கோழிலாம் பேர். சிக்கன் சாப்பிட்ருக்கீங்களா? சிக்கன் சாப்பிட்ருக்கீங்களான்னு? சிக்கன் சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை, நீங்கள் நூடுல்ஸ், அப்படி நூடுல்ஸ் ஒரு அல்லேலூயா. சிக்கன் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா? சண்டே சிக்கன்
ரசமும் ஞாபகம் வருதே இல்லையா? பிரியாணி மட்டும் ஞாபகம் வருது. அல்லேலூயா. நன்றி அக்கா, நன்றி, ஸ்தோத்திரம். அப்போ நான் நம்புகிறேன் சிக்கன் தெரியும் எல்லாத்துக்கும். இந்த சிக்கன் இருக்கு பாருங்க தங்கம், தம்பி, நீங்கள் எல்லாம் பார்க்குறத பார்த்தா இவன் என்னதான் புதுசாக சொல்ல போகிறோம் போல அப்படின்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. இந்த கோழி இருக்குது பாருங்கள், எங்கள் ஊரில் அந்த அந்த கோழி பயனீர் கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோழிலாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதில் ஒவ்வொரு கோழிக்கு ஒவ்வொரு விதமான பேர் வச்சுருப்பாங்க. அது ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் எங்கள் ஊரில் ஒரு கோழிக்கு மட்டும் வித்தியாசமாக அப்படி பேர் வச்சுருக்காங்க. என்ன தெரியுமா? இந்த நோஞ்சாங்கோழின்னு ஒரு கோழி இருக்குது. என்ன கோழி? நோஞ்சாங்கோழின்னு. நான் எங்கள் சர்ச்சில் வர்ற வாலிய பசங்களாம் பார்த்தா இப்படி தான் வருவான், நோஞ்சாங்கோழியாகவே வருவான். போனாலும் நோஞ்சாங்கோழியாகவே போவான். டேய் நோஞ்சாங்கோழியாகவே வருது, நோஞ்சாங்கோழியாகவே போகிறது. என்னைக்கு அடிப்போன்னு தெரியல, கோழியை சொல்கிறேன், நோஞ்சாங்கோழி. அல்லேலூயா. நோஞ்சாங்கோழி. கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிமிர பண்ணுகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் சபைக்கு வந்தா எப்படி வரணும்? எப்படி வரணும்? அல்ல நிமிர்ந்து உட்கார். அல்லேலூயா. ஆராதிச்சாலும் பாட்டு, ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, தாவீதை போல நடனம் ஆடி அப்பாவை, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் தாவீதை போல நடனம். தாவீது மட்டும் இந்த நடனத்தை பார்த்தா செத்தே போயிடுவான். தாவீது இப்படியா நடனம் பண்ண? கையை கட்டாத. அது என்ன ஆராதனை தெரியல, கையை கட்டி அப்படியே பக்தி பரவசத்துல மூழ்கி ஆராதிக்கிறாங்களாம். அல்லேலூயா. தாவீதை போல் நடனமா பார்த்துருக்கீங்களா தம்பி? எங்க ஊர் கதையை சொல்றேன், நீங்க எல்லாமே எங்க ஊர் கதை. அப்படியே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. புழுகாண்டி போல வேற ஒரு ஆராதனை இந்த உலகத்துல நான் பார்க்கலையே. புழுகாண்டி 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 புழுகாண்டி. என்ன ஆராதனை! அல்லேலூயா. அப்படி ஆராதனை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கர்த்தரென்றால் பயங்கரமான பராக்கிரமசாலியார் என்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலி ஆராதிச்சா பராக்கிரமசாலி ஆராதிக்கணும். அல்லேலூயா. நம்ம நோஞ்சான போலவே வர்றது, நோஞ்சான போலவே எந்திரிச்சு போறது. நான் நினைப்பேன், எந்த சீக்கு வந்த கோழி என்னைக்கு போய் சேருமோ தெரியலையேன்னு. கோழியை சொல்றேன், கோழியை சொல்றேன். சீக்கு வந்த கோழி பக்கத்துல பார்த்து சொல்றேன், இவர் யார சொல்றாரு? அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தா ஒரு ஜீவன் இருக்கணும். குட் ஷெப்பர்ட் ஆராதனை வந்து சபையில வந்து ஆரம்பிச்சா பக்கத்துல இருக்கிற நோஞ்சாங்கோழி ஆரம்பிச்சாலும் நீ நோஞ்சாங்கோழியா இல்லாம, அல்லேலூயா, ஆவியில் நிரம்பி ஆராதிக்கணும். நீ போடுற ஆமை, அல்லேலூயா, பக்கத்துல இருக்கிற அண்ணன் தூங்க கூடாது. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஒரு 3 பேரை தட்டி சொல்லுங்க, நோஞ்சாங்கோழியா இருக்காத. திருப்பூர் வந்து ஒரு பாஸ்டர் வந்தாரு, என்ன சொல்லி கொடுத்தாரு? நோஞ்சாங்கோழியா இருக்கக்கூடாது சொல்லி. அல்லேலூயா. நோஞ்சாங்கோழியா இருக்காது. அப்ப இவளுக்கு வாக்குத்தத்தம் தெரியும். என்ன தெரியுமா? நிமிர பண்ணுகிறவர். இவன் நினைக்கிறா, ஆண்டவரே வாக்குத்தத்தம் நிமிர பண்றவர் தானே எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க. இவளுக்கு இந்த ஒரு வாக்குத்தம் மட்டும் தெரியாது, இன்னொரு வாக்குத்தத்தமும் தெரியும். என்ன தெரியுமா? ஒரு வாக்குத்தம் மட்டும் நான் தெரிய விரும்பல. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க
எகிப்தை விட்டு அவங்க கானானுக்கு போகும்போது அங்க இருக்கிற பாலாக்குன்னு சொல்ற ஒரு ராஜா எழுப்பி வந்து பிலேயாம்ங்கிற ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி அவங்கள சபிச்சிடுறா, அவங்கள யுத்தம் பண்ணி ஜெயிச்சலான்னு சொன்ன போது இந்த பிலேயாமும் பணத்துக்காக ஊழியம் செய்ய வந்தவன் இவன் வந்து நின்று அவங்கள சபிக்கிறான்னு பார்த்தான். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அவனை நிரப்பி அவனுக்குள்ள வார்த்தை வந்து என்ன தெரியுமா? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார், என்னென்ன செய்ய போறார்னு இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த சபையை கொண்டு காட்ட ஒரு மகிமையை காட்ட போறார். இன்னும் கொஞ்ச காலத்துல என்னென்ன செய்தார், என்னென்ன செய்ய போறார்னு காட்ட போகிறார். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். இது யார் வாயில வருது தெரியுமா? சத்ரு வாயிலிருந்து வருது. உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், சர்வ வல்லவருக்கும் தெரியும் நான் உன்னை நிமிர பண்ணுவேன்னு. சாத்தானுக்கு தெரியும் உங்கள் ஆண்டவர் நிமிர பண்ணுகிறவர், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். இந்த வருஷம் உங்க சபை இயேசுவின் நாமத்துல ஒரு ஜெபம் உள்ளான இதயத்துல ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க, தேவனே எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க. இந்த வருஷம் வேலையில ஒரு ப்ரமோஷன், இந்த வருஷம் சம்பாத்தியத்துல ஒரு ப்ரமோஷன், இந்த வருஷம் ஊழியத்துல ஒரு ப்ரமோஷன், இந்த வருஷம் சபையில அறுவடையில ஒரு ப்ரமோஷன், இந்த வருஷம் நான் செய்யற ஊழியத்துல அபிஷேகத்துல வரத்துல ஒரு ப்ரமோஷன், இந்த வருஷம் ஆத்தும அறுவடையில ஒரு ப்ரமோஷன். இதுவரைக்கும் தம்பி நீ வேதத்தை தொடாம இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் தங்கச்சி நீ பைபிளையே தொடாத ஆளா இருக்கலாம். ஆனா இந்த வருஷம் கர்த்தர் இந்த வேதத்தை சுமக்க வைக்க போறா. இந்த வருஷம் நீ சுமந்து பார். குப்பையில கிடந்தவன்னா குடிச்சிட்டு வெளியில பாட்டில போடுவானுங்களே, பாட்டில பொறுக்கணும், ரோடா அங்கேயும் இங்கேயும் சுத்தி திரிஞ்சு குப்பையும் காரியத்தையும் பார்த்துக்கிட்டு வாழ்ந்தவனா, ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டவனா. ஆனா கத்த இன்னைக்கு இந்த வசனம் தாயா, இந்த வார்த்தை தாயா, இன்னைக்கு போராடமெல்லாம் சோறு, போராடமெல்லாம் மகிமையும். கத்த குப்பையில கிடந்த எண்ணெய் உயர்த்துவார்னா அண்ணன் தம்பி தங்கச்சி உங்களை உயர்த்தாம இருப்பாரா? நீ செய்ய வேண்டிய ஒரே அடையாளம் அப்பாவுடைய சமூகத்தை உண்மையா தேடி வா. சமூகத்தை தேடுங்கள். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த சமூகங்கிறது நீங்க நல்லா மறந்துடக்கூடாது. ஒரு சம்பவம் ஞாபகம் வருது, சொல்லும்போது ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. என்ன தெரியுமா? பைபிள்ல எஸ்தர்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. எஸ்தர்னு ஒரு அகாஸ்வேர் ராஜான்னு ஒரு ராஜா. அந்த ராஜா ஒரு நாள் ராணியை கூப்பிடுறான். அவன் பயங்கரமாக ஒரு பெரிய பார்ட்டி. உங்கள் ஊரில் பெங்களூர் பட்டணத்தில் பார்ட்டியே சொல்லவே தேவையில்லை. பார்ட்டி எங்கள் தம்பிங்களாம் பெங்களூருக்கு இப்போ தான் வராங்க. அதில் ஒரு தம்பி கேட்டான், அண்ணன் சென்னையே பரவாயில்ல போல, நம்ம ஊரே பரவாயில்ல போல, பெங்களூர் வேற லெவலில் இருக்குது அப்படின்னா. என்னடா வேற லெவலில் இருக்கு? 80 வயசு கிளவி உப்புன்னு ஊதிட்டு இருக்குங்க. அது என்னமோ தெரியலங்க. அல்லேலூயா. இந்த அகாஸ்வேர் ராஜா ராணியை கூப்பிடுறான் பார்ட்டிக்கு. எல்லாருமே இந்த பார்ட்டியில் இருக்கிறோம், ஆனால் ராணியை காணுமே, ராணியை கூப்பிடுங்கன்னு சொல்கிறான். எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10, 11, 12 நீங்கள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாக இருக்கும்போது மகா ரூபவதியாக இருந்த வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜகிண்டம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும் என்று ராஜாவின் சமூகத்தில் சேவிக்கிற 7 பிரதானிகளாகிய மெமுகான், பிஸ்தா, அர்போனா, பித்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்னும் சொல்லுகிற 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். எத்தனை பிரதானிகளுக்கு? நீங்கள்லாம் என்ன பார்க்கறத பார்த்தா
பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, என்னவோ நான் சொன்ன மாதிரியே பார்க்குறேன். ஏய் மனுஷையா, அல்லேலூயா. மெமுகான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேதார், கரகாஸ். நீங்களா பார்க்கறத பார்த்தா பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா. நமக்கெல்லாம் இதுலயே தான் நல்ல மனப்பாடமா தெரியுது. இதுல வா, அல்லேலூயா. 7 பிரதானிகளுக்கு ராஜா ஆர்டர் போடுறான். ஏய் வாங்க வாங்க வாங்க. 7 பிரதானிகள். யாரை கூப்பிட? ஒரு ராணியை கூப்பிட. எத்தனை? யாரை கூப்பிட? ஒரு ராணியை கூப்பிட. ஒரு ராணியை கூப்பிடுறதுக்கு 7 பிரதானிகளும் சிக்கு 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 சிக்குன்னு ஓடி போய், அம்மா ராணி, வஸ்தி வஸ்தி அம்மா, வஸ்தி அம்மா, வாங்க 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 வாங்க, வஸ்தி அம்மா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே அவ டோரை திறந்து மெல்ல, எதுக்கு? ராஜா எல்லாரும் முன்னாடியும் உங்களை மகாரூபியாக இருக்கிறனால உங்களை இந்த பாட்டியில் உங்களை முன்னாடி உட்கார வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. உங்களை முன்னாடி கொண்டு வந்து தன்னுடைய மகிமையை காட்டணும்னு ஆசைப்படுறாரு. உடனே அவ சொல்லிட்டா, எதுக்கு நான் வரணும்? எதுக்கு அவன் சமூகத்துக்கு? குட்சப்பேடுக்கு இந்த வாரம் போகணுமா? எதுக்கு போயிட்டு நம்ம அவர் கூப்பிட்டா மீட்டிங் போட்டா நான் போகணுமா? இன்னும் ஸ்பெஷல் மீட்டிங்காமே, திருப்பூர்லேருந்து ஒருத்தன் வந்திருக்கானாமே. அல்லேலூயா. இவர் கூப்பிடுவாரு, நான் போகணுமா? இவர் மீட்டிங் வைப்பாரு, நான் போகணுமா? இவர் ஃபாஸ்டிங் வைப்பாரு, நான் போகணுமா? இவர் ஃபயர் கேம்ப் போடுவாரு, நான் போகணுமா? வஸ்தி கதைய சொல்றேன். வஸ்தி கதைப்பா. வஸ்தி கதையும் ராஜா கதையும் சொல்றேன். நீங்க ஏன் ஒரு மாதிரியா என்ன பாக்குறீங்க? நல்லா தானே இவ்வளவு நேரம் போயிட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. வஸ்தி கதை, வஸ்தி கதை. நீங்க எங்கேயும் மாற வேண்டாம். வஸ்தி கதை சோத்திரம். இப்ப வஸ்தி அவ சொல்றா, வசனம் போட்டிருக்கு 11:12. ராஜா நான் அரண்மனையில் சேவிக்கிற மெமுகான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா என்ன சொல்கிற 7 பிரதானிகளுக்கு கட்டளையிட்ட போது, அப்பொழுது அந்த பிரதானிகள் என்ன செய்தாங்களாம்? ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு அந்த வஸ்தி என்ன பண்ணிட்டா? வரமாட்டேன் என்றால். அப்பொழுது ராஜா கடும் கோபம் கொண்டு மூர்க்க வெறி கொண்டான். என்ன வெறி கொண்டான்? கொஞ்சம் வேகமா சொல்லுங்க, டைம் இல்லை. மூர்க்க வெறி. உடனே யார் அங்கே அப்படிங்கிறான். உடனே அங்க இருக்க ஆள் என்ன அவன் வரவே மாட்டான்ட்டான். உடனே அங்க இருக்கிற 7 பிரதானிகள் முடிவு எடுக்கிறாங்க. ராஜா, இது நம்ம யூத குலத்துக்கு, இங்க இருக்கிறதான சூசன் அரண்மனைக்கு அவமானம், இங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஐயா நாடுகளுக்கு அவமானம். இனிமேல் நம்மளை மக்கள் மதிப்பாங்களான்னு தெரியல. ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம்? அது வேற ஒன்றும் இல்லை, ராணியை தூக்கிட்டு வேற ஒரு ராணியை செலக்ட் பண்ணலாம். என்னப்பா தப்பு நடந்துச்சு? அந்த ராஜா இயேசுவுக்கு அடையாளம், வஸ்தி இஸ்ரவேலர்களுக்கு அடையாளம், எஸ்தர் யூதா துதிக்கிறவங்களுக்கு அடையாளம். இஸ்ரவேல் ஜனம் இழந்தத எங்கேயோ ஒரு மூலையில நீங்க பெற்றிருக்கீங்க பாருங்க. உங்களை மனை முடிக்கத்தான், உங்களை அரியணைகளை அமர வைக்கத்தான் ராஜாதி ராஜாவாகிய இயேசு வர போறாரு. ராஜாதி ராஜாவாகிய இயேசு வர போறாரு. கர்த்தாவே, அந்த வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படணும். அந்த வருகையில எங்க குடும்பம், எங்க சபை, என் பிள்ளை, என் மனைவி, என் கணவர், என் அப்பா அம்மா ஒருத்தரையும் நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. அதுக்காக தானே அப்பாவை ஆராதிக்க வரோம். அதுக்காக தானே சமூகத்தை தேடுறோம். இந்த வஸ்தி பாருங்க, சமூகத்தை தேடாது. ராணியை தூக்கி வெளியில் எரிஞ்சிட்டாங்க. நான் உண்மைக்கு சொல்றேன், ராஜா ரொம்ப நல்ல ராஜா தான். இதை பத்தி பேச டைம் இல்லை. ராஜா நல்ல ராஜா தான். ராணியை வேண்டாம் நான் அவாய்ட் பண்ணது 7 பிரதானிகள் தான். ஆண்டவர் யாரையும் தள்ளணும்னு நினைக்கிறவர்ல. தூதர்கள் நிமித்தமாவது ஒழுங்க நட. அப்ப வசனம் போட்டிருக்கு. அப்ப எல்லா கன்னி பெண்களையும் கூப்பிட்டு போகுது. எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியை ஏற்றுக்கொண்டவளும் அபியாளின் குமாரத்தியமா இருக்கிற எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது, அவள் ராஜாவின் பிரதானியாகிய ஏகா என்று சொல்கிற அவன் நியமித்த காரியமே இல்லாமல் வேறொன்றையும் கேட்க துணியாதவளா அவள் எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களையும் தயவு கிடைச்சது. நீங்க நினைக்கிற மாதிரி எஸ்தர் பெரிய அழகெல்லாம் கிடையாது. வஸ்தியை விட அவள் சாதாரணமானவள் தான். நீங்க நினைக்கிற மாதிரி
ஒரு பெரிய பேக்ரவுண்டு கிடையாது எஸ்தருக்கு. தகப்பனை இழந்தாள், தாயை இழந்தாள், எல்லாவித உறவுகளை இழந்து ஒரு அனாதையாக இருக்கிறாள். கர்த்தர் யாருக்கோ பேசுறார், நீ அனாதையா இருக்கலாம், நீ எல்லாத்தையும் இழந்து பேக்ரவுண்டே இல்லாத குடும்பத்தில் நீ பிறந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் பேக்ரவுண்டு இல்லாத ஆளுக்கு தான் கர்த்தரே பேக்ரவுண்டா வந்து, கர்த்தரே பேக்ரவுண்டா வந்து, பேக்ரவுண்ட் இல்லாத சபைக்கு தான் கர்த்தரே பேக்ரவுண்டா வந்து. அந்த எஸ்தருக்கு வேதம் போடப்பட்டிருக்கு. ராஜா என்ன செய்தாளா? 7ஆம் வருஷத்துல தேவேத் மாதமாகிய 10வது மாதத்துல அந்த எஸ்தரை ராஜாவினிடத்துக்கு வரவழைக்கப்பட்டார். எஸ்தருக்கு ராஜாவின் கண்கள்ல தயை கிடைத்தது. எஸ்தரை அவன் தயவு பாராட்டி, அவன் மேல இரக்கம் பாராட்டி, ராஜஸ்திரியாகிய வஸ்தியுடைய கிரீடத்தை எஸ்தருக்கு ஒரு கிரீடம், ஒரு கிரீடம், ஒரு கிரீடம். இது கடைசி காலம், இது கடைசி காலம். அப்பா உனக்கு கிரீடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு சர்ச்சு தேவையில்லை, இன்னைக்கு சமூகம் தேவையில்லைன்னு ஓடுறவளுக்கு கிடையாது கிரீடம். சமூகத்துக்கு வர்றவளுக்கு தான் கிரீடம். வஸ்தி சமூகத்தை விட்டா எஸ்தர் ராஜாவின் சமூகத்தில் நின்னா. சமூகத்தை தேடுங்கள், சமூகத்தை தேடுங்கள். நான் ஒன்று சொல்லட்டுமா? 18 வருஷமா சாண்டு சமூகத்தை தேடுறேன். ஒருவேளை 5 வருஷம், 8 வருஷம், 4 வருஷம், 15 வருஷம், பல வருஷமா நீங்க சமூகத்தை தேடலாம். மறக்க மாட்டாரு. மறக்க மாட்டார், மறக்க மாட்டார். அதனாலதான் இவ அற்புதம் பெற்றா அங்க ஒருத்தன் பஞ்சாயத்து பண்ணுவான், சண்டை பண்ணுவான்னு தெரிஞ்சாலும் போர்க்களத்தையும் கடந்து வந்து நின்று உன்னை சுகப்படுத்துற ஒருத்தர் இயேசு. உங்களை நிம்மர பண்றவர் இயேசு. பழைய சாட்சியை நினைச்சு கலங்காத மகன் யாரோ வாலிபனுக்கு சொல்றார், நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த பெங்களூர் பட்டணம் பல பாவத்துல இச்சைகளை விழுந்து கிடக்கலாம் மகன், ஆனா நீ வேறு பிரிக்கப்பட்டவன். தங்கச்சி நீ வேறு பிரிக்கப்பட்டவன், நீ வேறு பிரிக்கப்பட்டவன், நீ வேறு பிரிக்கப்பட்டவன், நீ வேறு பிரிக்கப்பட்ட. ஆகவே தான் எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களின் தயவு கிடைத்து தகுதி இல்லாதவளுக்கு நான் என்று சொல்ல எனக்கு ஒன்று இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை, நான் என்று சொல் எனக்கு ஒன்று, திறமைன்னு சொல் என்னிடம் எதுவும் இல்லை, தகுதி இல்லா உயர்த்தியது உங்க கிருபை, தகுதி இல்லா உயர்த்தியது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டும், உங்க கிருபை போதும், உங்க கிருபை நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை இயேசுவே.
இஸ்ரவேலன் இழந்ததை புறஜாதியா இருக்கிற எஸ்தருக்கு தந்திருக்கு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு சாதாரணமான ரட்சிப்பே கிடையாது. கர்த்தர் உனக்கு கொடுத்த சபை சாதாரணமான நோக்கத்துக்கு கிடையாது. நீ அரியணையில் அமர வேண்டிய ராணி. நீ அரியணைகளை நிமிர பண்ண வைக்கத்தக்கதாய், நிமிர பண்ண வைக்கத்தக்கதாய் கர்த்தர் மேல திட்டம் பண்ணி வச்சிருக்கிற ராஜாவுக்கு உரிய ராணி, ராஜாதி ராஜாவுக்குரிய ராணி. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்ன? இரண்டாவது, சகிக்க கூடாத வார்த்தைகள் வந்தாலும் சத்தியத்தை வாஞ்சையாய் கேட்டவள். சகிக்க கூடாத வார்த்தை வந்தாலும் நீங்க என்ன செய்யணும் சகோதரி? சத்தியத்தை வாஞ்சையா கேட்கணும். வாஞ்சையா கேட்கணும். நிறைய சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் போய் போய் என்ன கண்டன், நிறைய வார்த்தை வரும். ஊழியம் பண்ற என்னெல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்தவர் தம்பி உண்மை உள்ளவர். அப்ப வார்த்தையை கேட்கணும் வாஞ்சியா. உங்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்லும்போது ஒரு சம்பவத்தை நான் ஒரு காரியத்தை சொல்றேன். அந்திரியான்னு ஒருத்தர் இருந்தான். அவன் உடனே என்ன செய்யறான், அவங்க அண்ணன் பேதுருவை கூப்பிடுறான். டேய் இயேசுன்னு ஒருத்தரை பார்த்தண்டா, அவர் தான்டா மேசியான்னு நினைக்கிறேன். அவர் தேவ ஆட்டுக்குட்டின்னு வேற யோவான் வேற சொன்னார்ரா. உலகத்தின் பாவத்தை சுமந்துட்டிருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர் தான் உலகத்தின் ரட்சகர்னு சொன்னார்ரா. நீ வேற எப்போ பார்த்தாலும் இந்த கடனை நினைச்ச புலம்பிக்கிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் மீன் பிடிக்கணும்னா புலம்பிக்கிட்டு இருக்கிற, எப்போ பார்த்தாலும் வேலைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற, எப்போ பார்த்தாலும் உயர்வு இல்லை முன்னேற்றம் இல்லை குனிஞ்சிக்கிட்டே இருக்கிற நீ புலம்பிக்கிட்டு இருக்கிற. எவ்வளவு கால் நீ குனிஞ்சிக்கிட்டு இருக்கிற? வா அவர்கிட்ட போவோம், அவருடைய வார்த்தையை கேட்போம். அவருடைய வார்த்தை தான் நம்மளை நிமிர பண்ணும். அவர் வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில குனிஞ்ச நிலைமையை மாத்துண்டா. வாடான அந்திரையா அவங்க அண்ணன் பேதுருவை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான். யோவான் 1ஆம் அதிகாரத்துல. உன்னை யார் தம்பி இழுத்தாயே? தண்ணிக்கா? சரி போ, போயிட்டு வா. அல்லேலூயா. உசுரை கொடுத்து பிரசங்கம் பண்றது நானு. எதையுமே பொருட்படுத்தாம போயிட்டு இருக்கான் பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எங்க விட்ட தூங்காம இருக்கிறீங்களான்னு கண்டுபிடிச்சேன். பரவாயில்ல. அந்திரையா பேதுரு. உடனே அவங்க அண்ணங்காரன், அண்ணா வானா, எப்போ பார்த்தாலும் அந்த குழு இந்த குழு, இந்த லோனு அந்த லோனுன்னு. உங்கள் ஊர்லலாம் குழு இருக்கா பாஸ்டர்? குழு இருக்கா? மகளிர் குழுலாம் இருக்கா? அந்த பிசாசு இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ பிசாசு. யாராவது குழு தலைவிங்க இருக்கீங்களோ? மன்னித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏன் அதை சொல்ல விரும்புனா, பிசாசு நிறைய கடன் அடமான கடன் இல்லாமல் இன்னைக்கு கைமாத்தா கடன் வாங்குறீங்கள, வாங்காதீங்க. இயேசு வருகை வரும்போது பரலோகம் போக முடியாது. நீங்கள் ஒரு வேளை அப்படியே பரலோகம் ஆண்டவர் உங்களை கொண்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்களை ஆண்டவர் அப்படியே தூக்கிட்டு போனாலும், ஆண்டவரே என்ன இந்த அக்கா வந்திருக்குது, டே என் மகடா ராஜாத்தி ஜப வீராங்கனை, அவள் பேரே பாக்கியம். அதான் தெரியுமே, பாக்கி தானே. மளிகை கடையில் பாக்கி, சமையல் கடையில் எல்லாம் பாக்கி 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 தான். அவன் குழுவில் கடன் வாங்கினால கொடுத்தாளான்னு கேளுங்க. பரலோகத்தில் பாக்கியா, இவ பாக்கியமா அப்படின்னு சொல்லி பிசாசு வந்து நிற்பான். அன்னைக்கு நீதி உள்ள தேவன் அவர் அநீதி உள்ளவராக மாறிடக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? துன்மார்க்கர் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறார்கள். அதனால இந்த மாதிரி தேவையில்லாமல் இந்த பஜாஜ் கடன், இந்த கிரெடிட்டு, இந்த அடமா, இப்படிலாம் கடன், ஒருவேளை பொருட்களை வச்சு ஏதாவது வாங்கியிருந்தா கூட, ஒருவேளை ஆண்டவர் வருகை வரும்போது ஒரு வீட்டை வச்சு இப்படி வாங்கியிருந்தா கூட, ஆண்டவர் வருகை வரும்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அந்த வீட்டை அவன் வந்து என்ன செய்வான்? எடுத்துக்கொள்வான்.
ஆனால் அடமானம் இந்த மாதிரி அடமான கடன் இல்லாமல் தேவையில்லாமல் நீங்கள் காசை கொடுத்து காசை அவங்கக்கிட்ட வாங்கி கைமாத்தா வாங்கி இயேசு ஒரு வருகை ஒருவேளை வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, பரலோகம் போக முடியாது. அதனால் இன்னைக்கு 5 ரூபா இருந்தாலும் சரி, 10 ரூபா இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுங்கள். அல்லேலூயா. வருகைக்கா போகணுமே, தேவனுடைய வருகைக்கு போகணுமே. அல்லேலூயா. அப்போ இந்த பேதுருவை பிடிச்சி இழுக்கிறான். நீ அந்த லோனு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, வா வார்த்தையை கேட்போம், வா. அவர் வார்த்தை கொஞ்சம் தூரம் தாண்டா போனோம், ஒரு 10 நிமிஷம் தாண்டா அவர் வார்த்தையை கேட்டேன். அவர் வார்த்தை தெளிதெளிலும் மதுரமாக இருக்குடா. அவர் வார்த்தையை கேட்டால எல்லா கவலைகள் பாரங்கள்லாம் போயிடுதுடா. வார்த்தையை கேட்போண்டா வாடான்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டான். சாயங்காலத்தில் இழுத்துட்டு போயிட்டான். அல்லேலூயா. சாயங்காலத்தில் இந்த பேதுருவை அந்திரேயா இழுத்துட்டு போன உடனே வார்த்தையெல்லாம் அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான். எப்பா சீமோனே, நீ இவனுக்கு கேபா எண்ணப்படுவாய். ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக பேசுகிறார். நீ ஏன் கடற்கரை மணலை போல் அங்கேயும் இங்கேயும் அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கிற? நான் உன்னை உறுதியான பாறையாக மாற்றுவேன்டா, உன்னை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன்டா. எல்லாத்தையும் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இவன் எல்லா வார்த்தையும் கேட்டுக்கிட்டு அப்பா சோத்திரம் 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 எல்லா வார்த்தையும் கேட்டுட்டு ஆண்டவர் கடைசியில் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு வெள்ளமே அப்படி பரிசு நாமத்தை, என் ஆத்மாவே கர்த்தர். இயேசு சொல்றத சொல்றேன், நான் சொல்லலை. இயேசு சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்றேன். அல்லேலூயா. எங்காவது எந்திரிச்சு போயிடாதீங்க. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மறவாதேன்னு முடிச்சதுதான். கண்ணை திறந்து பார்த்தா பேதுரு விசுவாசியை காணோம். வர்றது லேட்டு, போறது ஸ்பீடு. நான் பேதுருவை சொல்றேன். ஆண்டு கண்ணை திறந்து பேதுருவை காணும். நீங்க என்ன ஆத்மாவே சொல்லும் போதே போயிட்டா ஆண்டவரே. தலைவர் இரவு முழுக்க வலையை போட்டு 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 ஒன்றும் அகப்படவில்லை. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இயேசு மறுபடியும் என்ன செய்கிறாரு, பேதுருவை தேடி போகிறாரு. நான் இதை நடந்த சம்பவம் என்ன, பிலிப்புவை கூப்பிட்டு எப்பாடே நம்ம கலிலேயாவுக்கு போகலாமா, அங்கே எதுக்கு ஆண்டவரே, பேதுருவை பார்க்க. நீங்கள் அமைதியாக இருங்க ஆண்டவரே. அவன் தான் வார்த்தையை கேட்காம ஓடினான்ல, அவன் தான் போன வாரம் சர்ச்சுக்கு வரல பாஸ்டர். நீங்கள் அவன் சுசிட்டிங் போகிறீங்க. நான் இயேசு கிறிஸ்து கதையை சொல்கிறேன், நீங்கள் இதை தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன ஆண்டவரே, இப்போ அவன் தான் வரல இல்லை, நீங்கள் ஹவுஸ் விசிட்டிங் இந்த போர்டு விசிட்டிங்லாம் போகிறீங்க, என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்குறான். உடனே அது ஒன்றும் இல்லைப்பா, போக வேண்டாம் வாப்பா. சரி போயாச்சு. போன உடனே கரையில் 2 படகுகள் இருந்தது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 2 படகுகள் இருந்தது. அதான் 2ஆம் வசனம். 2 அந்த 2 படகுகள் இருக்கிற இடத்துல இயேசு பார்த்தாரு. அவர் சீமோனுடைய படகை தேடி பார்த்து அந்த படகுல ஜம்னு உட்கார்ந்தாரு. உங்கள் பாஸ்டர் போல ஹவுஸ் விசிட்டிங். அல்லேலூயா. ஐயோ அங்கே தான் தப்புச்சா, இங்கே ஹவுஸ் விசிட்டிங்கில் அரெஸ்ட் பண்ணிட்டாரு பாஸ்டர். அல்லேலூயா. அரெஸ்ட் பண்ணிட்டாரு. உடனே சீமோனை நைஸாக கேட்குறாரு, சீமோனே உன் படகுல கொஞ்சம் இடம் இருக்குமா, அதான் உட்காந்துட்டீங்களே. அல்லேலூயா. சிஸ்டர் உங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு வரலாமா, அதான் பிளான் போட்டிங்கள்ல. சரி வாங்க வாங்க வாங்க. ஆனால் உள்ள எரியும். நான் பேதுரு கதையை சொல்கிறேன். ஐயோ வந்துட்டானே வந்துட்டாரே 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 வந்துட்டாரே. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, சீமோனே படகை கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போய் வலை போடுறியா? உடனே நான் சொல்கிறேன், என்ன ஆண்டவரே, நான் ராமுழுதும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீனும் எனக்கு கிடைக்கல, படகெல்லாம் வெறுமையாக இருக்கு ஆண்டவரே. மனசில் பாஸ்ட் நினைக்கிறாரு, சர்ச்சை விட்டு போனல உருப்பிடுவியா? உருப்பிட மாட்டடா, உருப்பிட மாட்டடா. நான் பேதுருவை சொல்கிறேன். ஏசு அப்படின்னு நினைக்கல. நீ எத்தனை தேவனுக்கு விரோதமாக குறை பண்ணாலும், குறைவு காரியங்களை செய்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர், நீ ஸ்பிரிச்சுவல்ல எவ்வளவு குறைபட்டு தேவனுக்கு விரோதமாக செய்தாலும் நீ அவருக்கு செய்கிற குறைவை பார்க்கிறவர் அல்ல, உன் வாழ்க்கையில் ஏற்படுகிற குறைவை பார்த்து வர்றவர். நீ எவ்வளவு தேவனுக்கு
விரோதமா நிறைய குறைவா நீ பைபிள் படிக்கிறதுல தான், ஜெபிக்கிறதுல தான், நீ சமூகத்துக்கு வர்றதுல தான், வார்த்தை மேல நேசம் இல்லதான், நீ எவ்வளவு குறைவுபட்டாலும் உனக்கு வாழ்க்கையில வியாதியோ உனக்கு வாழ்க்கையில போராட்டம் வரும்போது அப்ப ஆண்டவர் உன்னை தேடி தேவ மனுஷல அனுப்பி தந்து உனக்காக ஜெபிக்க வச்சு மறுபடியும் எழுப்பி பேதுருவேன். நீ இழந்து போன காரியத்தை மறுபடியும் திருப்பி தரண்டா. ஒரு படகு இல்லடா, 2 படகை நிரப்பி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன்டா. அல்லேலூயா. நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீங்க எவ்வளவு குறைவு பண்றீங்களா சிஸ்டர், நான் பிரசங்கத்தை முடிக்கிற கண்டிஷன்ல வந்துட்டேன். நீங்க எவ்வளவு குறைவா இருக்கலாம் தம்பி, ஆண்டவன் நீ எவ்வளவு பைபிள்லையும் ஸ்பிரிச்சுவல்லையும் நீ குறைவுபட்டாலும் தங்கம், நான் தாழ்மையா சொல்றேன், உன்னை விட மோசமானவன். எங்க அப்பா சென்னையில் ரவுடி அப்படிப்பட்ட ரவுடி குடும்பத்தில் பிறந்தவனா, இந்த ஆச்சாரத்தில் வெறித்தனமா இருந்தவன். நான் ஒரு ஆஞ்சநேயர் பக்தன். அப்படிப்பட்ட வெறித்தனமா இருந்தவன். எனக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் சிறுபிராயத்துல இருந்தேன். அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியமான இந்து ஆச்சாரத்தில் பலவிதமான கோவில் காரியங்களில் ஈடுபாடு செலுத்தின என்னத்தான் ஆண்டவர் ரட்சித்தார். என்னத்தான் ரட்சித்தார். நான் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தாலும் அவருக்கு விரதமா செய்யாத அட்டூழியம் கிடையாது. என்ன மாதிரி மோசமானவன், என்ன மாதிரி பொறுக்கி, என்ன மாதிரி துன்மார்க்க, என்ன மாதிரி கேவலமானவன், என்ன மாதிரி துரோகம் பண்ண இருக்க முடியாது. என்ன மாதிரி வார்த்தை உலகத்தில் இருக்க முடியாது. அவள் சொல்லுவான், பாவியில பிரதான பாவி நான் சொல்லுவேன், பாவியில பிரதான பாவிக்கு தகப்புனே நான் தான். அவ்வளவு மோசமான திருடன். ஆண்டவருக்கு விரோதமா பல அட்டகாசம் இருந்தவன். எங்க அம்மா அழுவாங்க, சர்ச்சுக்கு வந்து தயவு செஞ்சு உட்காந்துடுறான்னு. அவங்க உட்கார்ற மாதிரி உட்காருவேன். பாட்டு எப்படா முடியும், ஆராதனை டைம். எதுக்கு ஆராதிக்கிறதுக்கா? இல்லை. அப்பதான் கண்ணை மூடுவாங்க, ஓடி போய் கிரிக்கெட்ல ஓடுறதுக்கு கிரவுண்டுக்கு ஓடி போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு தான் வருவேன். அவ்வளவு அட்டகாசம். என் கை கால்லாம் கருகருன்னு கருத்து போயிட்டு அவ்வளவு துன்மா இருக்கேன். வாலிபத்திலேயே பலவிதமான பாவத்திலேயே இச்சையிலேயே விழுந்தவன். தேவனுக்கு விரோதமா பல துரோகங்களை செய்தவன். ஆனா இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இந்த கழுதையை எப்படி அன்ற தூக்குனீங்க. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறது அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறது அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். ஒருவேளை நீ ரொம்ப பொறுக்கி, நீ துன்மார்க்க, நீ சரியில்லாதவன், ஒருவேளை உன் வீட்டில் உள்ளவங்களோ மற்றவங்களோ உன்னை குறித்து சாட்சி, யார் என்ன கொடுத்தா என்ன, தங்கச்சி, தம்பி, அம்மா, ஐயா, கர்த்தர் உனக்கு இன்னைக்கு சொல்ற, நீ கலங்காத. நான் நிமிர பண்ணுவேன். உன்னை நான் நிமிர பண்ணுவேன். நான் சாகணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கு சிலர் இருக்காங்க. நான் வெறித்தனமா சத்தியமா பேசுறேன். ஏன்னா அநேக கிறிஸ்தவத்தை விரோதிக்கிறவங்களை விட பாசஸ் தான் ஜாஸ்தி. உள்ளேயும் போராட்டம், வெளியிலையும் போராட்டம். ஆனா இப்படிப்பட்ட நிலைமையிலையும் என்ன தூக்குறது? வா வா வா. தேவன் இந்த வருஷம் இந்த சபையில் எதிர்பார்க்கிற ஒண்ணே ஒண்ணு, தம்பி சும்மாங்க படிங்க. வருஷத்துல 2 முறையாவது 3 முறையாவது படிக்க ஒப்பு கொடுங்க. எங்க திருச்சபையில சர்ச் பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கேன், வருஷத்துல 3 முறை முடிக்கணும். அதுல சிலர் கீழ்ப்படிதாக, சிலர் கீழ்ப்படிது இல்லை. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் ஜானவர்களை தந்திருக்காரு தேவன். நல்ல தகப்பன்மார்கள், நல்ல ஊழியர் பாஸ்டர் சாலமோன்களை தந்திருக்கிறார். பாஸ்டர் தீமோத்தி எல்லாரையும் தந்திருக்கிறார். நேற்று பாஸ்டர் தீமோத்தி அவர்களுடைய வீட்டுக்கு போனேன். ஒரு பெரிய ஆடம்பரம் இல்லை. பாஸ்டர் ஜானவர்ல பெரிய ஆடம்பரம் இல்லை, எளிமையா வாழ்றாங்க. இன்னைக்கு ஊழியங்கிற பேர்ல ஆடியிலையும் பல பென்ஸ்லையும் வர்றவங்க பெருகிட்டாங்க. ஆனா கிறிஸ்துவ காட்டுற எளிமையான ஊழியர்கள்
மறைஞ்சுதான் இருக்காங்க. நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், பரலோகம் அவங்கள தான் நேசிக்குது. பரலோகம் அவங்கள தான் பயன்படுத்த போகுது. பரலோகம் உங்களை தான் உயர்த்த போகுது. பரலோகம் உங்களை கைவிடாது. நான் 2 காரியம் தான் சொல்லியிருக்கேன். வார்த்தையை, சத்திய வார்த்தையை வாஞ்சியா கேளுங்க. வார்த்தையை வாஞ்சியா கேளுங்க. இந்த வேலை தான் என்ன தூக்குச்சு. அப்பா அம்மா இருந்து இல்லாத போல இருந்தேன். 10 ஆண்டு காலம் நான் ரொம்ப கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். எங்க அப்பா ஒரு கட்டத்தில் எங்க அப்பா என்னை வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை நடந்துச்சு. எனக்கு நல்ல அப்பாவை தந்திருக்கிறேன். ஆனால் அவருக்கு விரதமாக அவரை நான் காயப்படுத்தணும் உண்டு. ஏன் அப்படின்னா, ஒரு நாள் என் நோட்டை திருப்பி பார்த்தாரு. என் நோட்டில் என்னன்னு பார்த்தா, எங்கள் அப்பா மனோகர் எம் சுபாஷ்னு வரணும். ஆனால் ஜே சுபாஷ், ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், இயேசு தான் எனக்கு அப்பா. இயேசு தான். ஒரு காலத்தில் எங்கள் அப்பா ரொம்ப வன்மமாய் கோவப்பட்டுட்டு, உனக்கு அப்பா வேற ஒருத்தனான்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சு. அதனால் சில சூழ்நிலை நிமித்தம் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன். ஏறக்கூடிய 17 வயது என்னுடைய கடிப்பு சரியாக இருந்தால் 28, 29 வயசு வரைக்கும் அப்பா அம்மா வீட்டில் போய் தங்குறதில்ல. நான் தனியாக ஒரு வீட்டை ரூம் எடுத்து தான் என்ன 10 ஆண்டு காலம் 13 ஆண்டு காலம் தனி மேலேயே என்னை உட்கார வச்சு செதுக்குனேன். எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. சர்ச்சு முடிஞ்ச உடனே எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி உறவுகள் இருக்காது. 11:30 மணிக்கே முடிஞ்சிடும். உறவுகள் இருக்காது. நான் சின்ன பையன் மாட்டிக்கிட்டு தெருத்துருவா ட்ராக்ஸ் கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு செருப்பு இல்லாமல் வெறும் காலில் போவேன். காலெலாம் நீர் கட்டி வந்துடும், கொப்பளை வந்துடும். அவ்வளோ வெயிலில் தான் ரிட்டன் நான் வீட்டுக்கு வருவேன். திருப்பூர் முழுக்க அப்படி நடந்து நடந்து ட்ராக்ஸை கொடுப்பேன். நிறைய பேர் எடுத்துருக்காங்க. ட்ராக்ஸை கிழிச்சு மூஞ்சில் வீசியிருக்காங்க, என்னை பகைச்சிருக்கிறாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கு எனக்கு கொடுமையான நாள். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணி 8 மணி ஆயிடுச்சுன்னா நான் யாரைக்கு வருவேன்? யாரும் இல்லாத ஒரு அனாதையை போல கண்ணில் இருந்து கண்ணீர் ஊற்றும். இந்த பைபிள் தான் எனக்கு அப்பா, நீங்க தான் எனக்கு அம்மா, நீங்க எனக்கு உறவே, நீங்க தான். அப்பா இருந்தும் அம்மா இருந்தும் நான் இல்லாதது போல வாழ்றேன். ஏன்னா உங்க ஒரு நாமம், இயேசுங்கிற நாமத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் நான் என் சில மாத்தல. இன்னைக்கு ஊழியத்தில் கார் வந்தது. காருக்கு என்ன எங்கேயோ ஒரு தேவ மனிதர் எனக்கு டியூவில் தான் கார் எடுத்து கொடுக்குறபடி பிரயாசப்பட்டாங்க. இப்போ மாதம் நான் டியூ கட்டிட்டு இருக்கேன். அவர் 1 வருஷம் கட்டினார். அவர் முன்பணம் கொடுத்து அங்கே சைன் போடும்போது லோன் கொடுக்க வந்தவன், அது பெரிய கதை. வந்தவன் சைன் போட சொல்கிறான். சைன் போடும்போது என்னுடைய ஆர்டர் ஆஃப் ஐடியில் என்ன போட்டிருக்கு, எம் சுபாஷ். ஆனால் நான் போடுற சைன்லாம் ஜே. வர்றவெல்லாம் லோன் கேன்சல், லோன் கேன்சல், லோன் கேன்சல், இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. கற்றவர் அந்த மனுஷன் தான். கடைசியில் என்னுடைய பேரில் வர்றதுனால நான் எதுவுமே மூவ் பண்ண முடியல. கடைசியில் அந்த பிரதர் பார்த்து சொன்னேன், மனசு சொல்லுது இவ்வளவு காரியத்தை தாண்டி வந்துட்டேன். ஆனால் இப்போ கொஞ்சம் எம்முன்னு அவன் கெஞ்சுறான். மேனேஜர், சார் கொஞ்சம் எம்முன்னு இதில் மட்டும் போட்டுருங்க சார் உங்களுக்கு காரு. ஏன்னா அவனுக்கு டெலிவரி பண்ணி ஆகணும்னு போராடுறான். நான் உள்ளான இதயத்தில் நான் ஜெபிக்கும் போது ஆண்டர் லீட் பண்ணுறேன். என் மனசு சொல்லுது, இல்லை காரே கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, இயேசு தான் நமக்கு வேணும், இயேசு தான் நமக்கு வேணும், இயேசு தான் எனக்கு வேணும். நான் அவங்கள பார்த்து சொன்னேன், சார் காரே கிடைக்கணும் பரவாயில்ல, கேன்சல் பண்ணிவிடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன்னு. என்ன பண்ணா ஏது பண்ணா எப்படி நடந்துச்சு தெரில. அவன் எப்படியோ பிளான் பண்ணி போட்டு கடைசியில் வாங்க சார்னு கூப்பிடுனா எல்லாம் ஜெயஜன் 53 சைன் வாங்கினா. எல்லா சைனையும் வாங்கி முடிச்சுட்டு ஒரு மகிமையான வாகனத்தை கொடுத்து அதில் தான் இன்றைக்கி ஆகார ஊழியம், அதில் தான் கன்வென்ஷன் கூட்டம், அதில் தான் உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு எல்லா இடங்களையும் கர்த்தர் கொண்டு போகும்போது அல்லேலூயா. வார்த்தையை வாஞ்சியா தேடுங்க, வார்த்தையை வாஞ்சியா தேடுங்க. நான் கடைசி பாயிண்ட பேச எனக்கு டைம் இல்லை. சர்வ வல்லவரின் கண் முன் இருங்கள். இந்த கூனி இத்தனை வருஷம் வந்து ஒரு மாற்றம் வரலன்னு சொல்லி பின்னாடி சேர்ல உட்கார மாட்டான், ஃப்ரண்ட் லைன்ல உட்காருவா. ஒருவேளை அந்த ஜெப ஆலயத்தில் அவ பின்னாடி உட்கார்ந்துருந்தா கண்டிப்பா ஆண்டவர் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. சர்வ வல்லவரின் கண் முன் இருங்கள், சர்வ வல்லவரின் கண் முன் இருங்கள், சர்வ வல்லவரின் கண் முன் இருங்கள்.
சர்வ வல்லவரின் கண் முன் கர்த்தர் இந்த திருச்சபையை நிறுத்த விரும்புகிறார். இன்னைக்கு எத்தனையோ திருச்சபை இங்க இருக்குன்னு உங்க பாஸ்டர் சொன்னாரு. ஆனா யாருக்கு தெரியும் இந்த குட் ஷெப்பர்ட் திருச்சபையை சர்வ வல்லவர் கண் முன்னாடி பாஸ்டர் எல்லாரும் வராங்க தான், ஆனா நான் அவர் கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி ஜெபிப்பேன். எல்லாரும் வராங்க தான், அவர் பார்க்கிற மாதிரி நான் ஆராதிப்பேன். எல்லாரும் இருக்கிறாங்க தான், அவர் பார்க்கிற மாதிரி எங்க சபை, எங்க ஊழியம், எங்க ஆராதனை பரலோகம் கேட்கிற மாதிரி சர்வ வல்லவர் மேல அவர் கண்ணு பார்க்குது. என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு. என்னை காண்கிறவன், என்னை காண்கிறவன் இப்ப 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 அப்பா நீர் என்னை காண்கிற தேவன். கர்த்தர் இந்த சபையை காண்கிறார், கர்த்தர் இந்த சபையை பார்க்கிறார். 18 வருஷம் கூடிதான், ஆனா பரலோகம் உன்னை மறக்கல. இந்த வருஷம் கர்த்தர் நிமிர பண்றாரு, நிமிர பண்றாரு. ஏன்னா பரலோக பிதாவின் கண் முன்னதாக இந்த சபை இருக்குது. ஏன்னா பரலோக ராஜாவாகிய இயேசுவின் கண் முன்னதாக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. எப்படி சொல்லிடுறேன், இந்த ஒரு தாட்டை சொல்லிடுறேன். என்ன தெரியுமா, இந்த ராகாப்னு ஒரு வேசி இருந்தா. இந்த ராகாப் வேசி இருக்கா பாருங்க, அவளுக்கு தெரிஞ்சிச்சு செங்கடலை பிளந்தாராமே, யோர்தானை பிரிச்சாராமே, இவர் மகிமையான தேவன், இவர் மகத்துவமான தேவன். இவன் அறிஞ்ச போது என்ன தெரியுமா முடிவெடுத்தா, இவர் மகிமையான தேவன், மகத்துவமான தேவன் அறிஞ்ச போது அவ அந்த வேவுக்காரங்க வந்த போது அவ சொல்றா, ஐயா உங்க தேவன் ரொம்ப வல்லமையானவர் கேள்விப்பட்டேன், உங்க தேவன் மகத்துவமானவர் கேள்விப்பட்டேன். ஐயா இந்த தேவன் எனக்கு தேவையா, இந்த ராஜா எனக்கு தேவையா. உடனே யோசுவா அதுக்கு இந்த காரியத்தை வேவுக்காரங்க மூலியமா கேட்ட செய்தியை கேட்டு அவன் உடனே சொல்லுவான், அப்படியா அந்த ராகாப் பேசியை மட்டும் கொஞ்சம் காப்பாத்திருங்கடா. எரியோ கோட்டை நிர்மூலமாகும் போது எரியோ கோட்டை அழிஞ்சுது. ராகாப் பேசிய மாத்திரம் கயிற்றின் வழியா ஒரு வழியா அவளை கூட்டி கொண்டு வந்து காப்பாத்திட்டாங்க. இப்ப ராகாப் பேசிக்கு யெகோவா தேவன் தேவை. இவன் முடிவெடுக்கிறா, சமூகத்தையும் தேடுறா, சத்திய வார்த்தையும் கேட்க முன்னேறா. மூணாவது சர்வ வல்லவரின் கண் முன்னதாகவும் அவன் பயணிக்கிறா. ஒவ்வொரு முறையும் இவளை யோசுவா 6:23 அவளை பாளையத்துக்கு புறம்பே வச்சாங்களாம், ஊருக்கு வெளியில ஒதுக்கி வச்சாங்களாம். ஏன்னா இவன் அந்நிய ஸ்திரீ, இவன் வேசி, இவன் பாவி, இவன் துன்மார்க்க, இவன் மோசமானவ, இவன் ஒரு காலத்துல விபச்சாரின்னு எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்களா. அப்படி ஒதுக்கி வைக்கப்பட்டவள் தான் எல்லாரும் முன்னாடியும் அவள் முக்காடு போட்டு ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரவேல் ஜனங்க நடுவில் இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் அவ வீட்டில இருந்து பாளையத்துக்கு வெளியில இருந்து வனாந்திரத்துல இருந்து யெகோவா தேவனை ஆராதிக்க சபைக்கு வருவா. வர்றவங்க எல்லாம் அவ இவளை பார்ப்பாங்க, வர்றவங்க எல்லாம் பார்ப்பாங்க, ஏய் இவ வரா பார் பாவி, இவச்சாரி, ராகாப் வேசி, இவ வேசி, இவன் துன்மார்க்க, இவன் மோசமானவன், இவெல்லாம் வந்து கர்த்தரை அழைக்கணுமா, இவெல்லாம் வந்து தேவனை தேடணுமான்னு பல பேர் சகிக்க கூடாத வார்த்தைகளை பேசுறாங்க, சஞ்சலப்படுத்துற காரியங்கள் வருது. எது வந்தா என்ன, எனக்கு யார் அங்கீகாரம் கொடுக்கிறாங்களோ இல்லையோ, நான் சர்வ வல்லவரின் கண் முன்னதாக இருக்கிறேன், நான் சர்வ வல்லவரின் கண் முன்னதாக இருக்கிறேன். இந்த சபை சர்வ வல்லவர் கண் முன்னதாக இருக்குது. உன்னை யார் அங்கீகரிக்கிறாங்களோ எனக்கு தெரியாது தங்கச்சி, உங்களை யார் அங்கீகரிக்கிறாங்களோ எனக்கு தெரியாது தம்பி, உங்களை யார் அங்கீகரிக்கிறாங்களோ இந்த சபையை எனக்கு தெரியாது பாஸ்டர். ஆனா பரலோகம் உன்னை அங்கீகரிக்கிறது. ஒவ்வொரு முறையும் வர 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 இவங்க பார்த்தாங்க, ஐயோ இவளை எப்படி உள்ள கொண்டு வரலாம், இவளை எப்படி உள்ள கொண்டு வரலாம். கடைசியா எல்லாரும் இவளுக்கு சகிக்க கூடாத வார்த்தைகளை பேச 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 அப்பதான் முடிவெடுக்கிறான். சல்மோன் பார்க்கிறான், ஷபாலாரானா சல்மோன் பார்க்கிறான், ஏண்டா இவளை எல்லாரும் பேசுறீங்க, அவன் வேசி, அவன் நம்ம பாளையத்துக்குள்ள இருக்கக்கூடாது, இவன் அந்நிய ஸ்திரீ. எந்த ஆள் அந்நிய ஸ்திரீ நீ சொல்றியோ அந்த அந்நிய பெண்ணாகிய ராகாபுக்கு நானே வாழ்க்கை கொடுக்கிறேன்னு சொல்லி சல்மோன் திருமணம் முடிக்கிறான். பாளையத்துக்கு வெளியில கடந்தவன்
26ஆம் வசனம் போட்டிருக்கு, இந்நாள் வரைக்கும் அவள் பாளையத்துக்குள் இருக்கிறார். வெளியில கிடந்த ராகாப்ப உள்ள கொண்டு வர்றாரனா, வெளியில கிடந்த என் பிள்ளைகளை இந்த சர்ச்சில் கொண்டு வந்திருக்கிறார்னா, கர்த்தர் ராகாவின் மேல ஒரு திட்டம் இருக்குது. ராகாவின் மேல திட்டம் இருக்கு. அந்த ராகாவின் பிள்ளைதான் போவாஸ். போவாஸ், போவாஸ், போவாஸ். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். இப்ப ரூத்து வாழ்க்கையை இழந்து வரா. அதனாலதான் போவாசு ரூத்தை மனம் முடிக்க சொல்றாரு. நகோமி எப்படி மனம் முடிக்கிறதுன்னு கேட்கும்போது அப்பா அவங்க அம்மாக்காரி ராகாப் சொல்றா, உங்க அப்பா எனக்கே வாழ்க்கையை விட்டு கொடுத்தாரடா. அப்பாவுடைய பிள்ளையா இருக்கிற நீயும் ரூத்துக்கு வாழ்க்கையை விட்டு கொடுற. உங்க அப்பா ஜீவனையே இந்த உலகத்துக்கு விட்டு கொடுத்தாருடா ஆத்துமாக்களுக்காக. நீயும் இயேசுவை போல உன் ஜீவனையும் கர்த்தருடைய ஊழியத்துக்காக விட்டு கொள்ளா. உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு, எங்குமே கிடைக்கல. தாயை போல அல்ல, அதை காட்டிலும் மேல. தந்தை போல அல்ல, அதை காட்டிலும் மேல. தாயை போல அல்ல, அதை காட்டிலும் மேல. தந்தை போல அல்ல, அதை காட்டிலும் மேல. உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு, எங்குமே கிடைக்கல. என் பிரசங்கம் முடிஞ்சது. சர்வ வல்லவரின் கண்முன் இருந்தா குப்பையில கிடந்துக்கிறியா, தூக்கி எறியப்பட்டு கிடக்கிறியா, அவர் கண்ணு முன்னாடி வா. பேக்ரவுண்ட் இழந்து வீட்டெல்லாம் இழந்து பாளையத்துக்கு வெளியில கிடக்கிறியா, கண்ணு முன்னாடி வா. அவர் கண்ணு முன்னாடி, கண்ணு முன்னாடி வா. அவர் கண்ணு முன்னாடி வா. ஏதோ பாச திட்டுவார், ஏதோ இவங்க சொல்லுவாங்க, அதுக்காக வராங்க. அவருக்காக வா. கண்ணு முன்னாடி வா. அவர் என்ன பார்க்கிறாருன்னு வா. அவர் என்ன ஏங்குறாருன்னு வா. அதனாலதான் ராகாப்புக்கு பாளையத்துக்குள்ள இடம். நீ அவருடைய கண்ணு முன்னாடி வந்தீன்னா ஒரு நாள் வரும், உனக்கும் அந்த பாளையத்துல அப்பா ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். உனக்கு அப்பா அந்த பாளையத்துல இடம் வச்சிருக்கிறார். உனக்கு அந்த பாளையத்துல அப்படி எல்லா இடத்துலாம் நான் 3 ஆசீர்வாதத்தை எழுப்பி விட்டு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்படி எல்லா இடத்துலாம் இயேசுவின் நாமத்தில் இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம், இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம். உலகிலே உறவிலே எங்குமே நாம் பார்க்கலதான், ஆனால் உண்மை போல மனமாற மனுஷன். அந்த பாடலை பாடி அப்படியே இந்த வார்த்தைக்கு நேரா, இயேசுவின் நாமத்தில் மனமாற மனுஷன் அல்ல, குறை சொல்ல எதுவுமே இல்லை, அவர் சொன்னதை செய்யும் வர நம்மை என்றும் மறப்பதில்லை. சிறைச்சாலையில் கிடந்தவன சிங்காசனம் உயர்த்தினவன் மனமாற மனுஷன் அல்ல, குறை சொல்ல எதுவுமே இல்லை, அவர் சொன்னதை செய்யும் வர நம்ம என்றும் மறப்பதில்லை. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மனமாற மனுஷன் அல்ல. இயேசுவே தெய்வமே,
மனம் மாற மனுஷன் அல்ல, குறை சொல்ல எதுவும் இல்லை. அவர் சொன்னதை செய்யும் வர நம்மை என்றும் மறப்பதில்லை. மனம் மாற மனுஷன் அல்ல, குறை சொல்ல அவர் சொன்னதை செய்யும் வர நம்மை என்றும் மறப்ப. சிறைச்சாலையில் கிடந்தவன சிங்காசனம் உயர்த்தினவ. மனம் மாற மனுஷன் அல்ல, குறை சொல்ல எதுவும் இல்லை. பரியாச உதடுகள பழி வாங்காமல் விடுவதில்லை. மனம் மாற மனுஷன் அல்ல, குறை சொல்ல. கடைசியா சொல்லமா, சிறைச்சாலையில் கிடந்தவன சிங்காசனம் உயர்த்தினவ. மனம் மாற சபலரா குறை சொல்ல எதுவும் இல்லை. பரியாச உதடுகள பழி வாங்காம் விடுவதில்லை. மனம் மாற மனுஷன் அல்ல, குறை சொல்ல எதுவும் இல்லை. சக உறவுகள் முன்பாக உண்மை உயர்த்திடுவார். சதி யோசனை செய்வோர் சரிக்கு சரி கட்டுவார். எத்தனை பேர் ஜபத்தோட பாருங்க. சக உறவுகள் முன்பால் கத்த நம்ம 18 வருஷ கூடிய உயர்த்தினவ. ஒரு ஜபமா சதி யோசனை செய்வோர் இயேசுவின் நாமத்தில் இப்ப ஒரு மகிமை. சக உறவுகள் முன்பாக உன்னை சபலரா இயேசுவே சரி கட்டுவா. மனம் மாற மனுஷன் அல்ல, கூரை சொல்ல எதுவும் இல்லை. அவர் சொன்னத ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யார் யாரெல்லாம் உண்மையா ஜெபிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையா சொல்றாங்களோ, இயேசுவின் பெயரா கண் திறந்து பார்க்கிறவங்களுக்கு ஒரு நாள் நடக்காது. உண்மையா கண்ண மூடி ஜெபி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறவங்க வாழ்க்கை இந்த வருஷம் உன் தலைய நிமிர்த்துவாரு. இந்த வருஷம் உன் தலைய நிமிர்த்துவாரு. சஞ்சலப்படாத. கத்த சமூகத்தை தேடுதா, கத்த நிமிர பண்ண போறாரு. 3 ஆசீர்வாதம். நிமிர பண்ணுகிறவ சகிக்க கூடாத வாழ்க்கை தான், சஞ்சலப்படுத்துகிற வாழ்க்கை தான். ஆனா இந்த வருஷம் நிமிர பண்ணுவா. இயேசுவின் நாமத்துல கத்த நிமிர பண்ணுவா. 3 ஆசீர்வாதம். நான் சொல்லும் போது கரந்தட்டி அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. 3 ஆசீர்வாதம். சமூகத்தை தேடினால் கத்த நிமிர பண்ணுவா. சஞ்சலப்படுத்துகிற வாழ்வானாலும் கத்த நிமிர பண்ணுவா. கத்த சகல காரியத்திலையும் இந்த வருஷம் வேலையில, ஊழியத்துல, ஆத்தும அறுவடையில, வியாதியிலிருந்து கத்த உன்னை விடுதலையாக்கி நிமிர பண்ணுவா. சகல காரியத்திலும் நிமிர பண்ணுவா. இரண்டாவது சகிச்சலப்படுத்துகிற சகிக்க கூடாத வார்த்தைகளே வந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் சத்திய வார்த்தைய வாஞ்சையாய் கேட்பீர்கள் என்றால் கர்த்தர் சஞ்சலப்படுத்துகிற ஜாதிகளை அடங்க பண்ணுவார். உனக்கு விரதமா, உன் சபைக்கு விரதமா, உன் ஊழியக்காரருக்கு விரதமா எழும்புற சஞ்சலப்படுத்துகிற வார்த்தையை அனுப்புற ஜாதிகளை அடங்க பண்ணுவார். 3வது சர்வ வல்லவரின் கண்முன் இருந்து
சர்வ வல்லவரின் கண் முன் இருந்தீன்னா சத்துருவை ஓட பண்ணி உன்னை ஆண்டவர் தலை நிமிர பண்ணுகிற தேவன். அந்தகார பிசாச இப்ப எல்லா வியாதியை கொண்டு வந்த அசுத்தாவிய ஓட பண்றா. சத்துருவாகிய சாத்தான ஓட பண்ணுவா. சர்வ வல்லவரின் கண்முன் இப்ப 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 ஆண்டவர் சர்வ வல்லவரின் கண்முன் இந்த சபை நீங்க அவர் கண்ணு முன்னாடி இருக்கிறீங்க. நீங்க அப்பா கண்ணு முன்னாடி இருக்கிறீங்க. சத்துருவாகிய சாத்தான ஓட பண்ணுவா. 3 ஆசீர்வாதம், 3 ஆசீர்வாதம். சகல காரியத்திலையும் இந்த வருஷம் நிம்மர பண்ணுவேன். 2வது, சகிக்க கூடாத வார்த்தைகளை பேசுற கூட்டத்தை அடங்க பண்ணுவேன். 3வது, சத்துருவாகிய சாத்தான 18 வருஷம் இருந்த பிசாச அந்த கூனியை விட்டு ஓட பண்ணின ஆண்டவர் இந்த வாரம் இந்த ஆண்டு சத்ருவாகிய சாத்தான ஓட பண்ணுகிறார். இதுவரைக்கும் இருந்த தரித்திர பிசாசு, இதுவரைக்கும் இருந்த வியாதியை கொண்டு வந்த பிசாசு, இதுவரைக்கும் முன்னேற விடா தடை பண்ண அந்த பிசாசு, முன்னேற்றத்தை கெடுக்கிற பிசாச ஓட பிரசங்கம் முடிச்சு இந்த வருஷம் சொல்லியிருக்கிறேன். நிமிருவேன், அடக்குவேன், ஓட பண்ணுவேன். நீ நிமிருவ, எழும்புற ஜபாலய தலைவனா அடக்குவேன். எழும்புற சத்துருவா அடக்குவேன். 18 வருஷம் பிடிச்சிருந்த பிசாச ஓட்டுவேன். இதுவரைக்கும் உயர்வ கெடுத்த சுத்தாவிய ஓட்டுவேன். இதுவரைக்கும் இந்த சபைக்கு உயர்வ கெடுக்கிற சுத்தாவிய ஓட பண்ண. அப்பாவுக்கு 12 வருஷமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 18 வருஷமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 38 வருஷம் வியாதியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன் 40 வருஷம் சப்பானியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் மனம் மாற மனுஷன், குறை சொல்ல எதுவுமே இல்லை. இந்த ஆண்டு அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். குட்சபே திருச்சபை நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்பா சமூகத்தில் நல்ல கையங்களை தட்டி நல்ல 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 அப்பா இந்த வார்த்தைய குடும்பத்தில், இந்த வார்த்தைய சபையில, இந்த வார்த்தைய ஊழியக்காரங்க வாழ்க்கையில அப்படியே 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 நிறைவேறுவதாக 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 நிறைவேறுவதாக. மனம் மாற மனுஷன் அல்ல, குறை சொல்ல எதுவுமே இல்லை. அவர் சொன்னதை செய்யற வரைக்கும் என்ன